திருக்கடவூரில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவள் அன்னை அபிராமி. எழில் நிறைந்த தஞ்சை தரணியிலே அமைந்திருக்கும் ஊர் திருக்கடவூர். அபிராமி அன்னையின் அழகியும் அருளையும் வீரச் செயல்களையும் அந்தாதி வடிவிலே அருளியவர் அபிராமிப்பட்டவர். தஞ்சையை ஆண்டு வந்த சரபோஜி மன்னன் ஒரு தை அமாவாசை தினத்தன்று காவிரிப்பூம்பட்டினத்தில் சங்குமுகத்துக்கு சென்று நீராடிவிட்டு திரும்பும் வழியிலே திருக்கடவூரில் அன்னை அபிராமி அம்பிகையும் தரிசிக்க விரும்பினார். மன்னன் வருகிறார் என்பதால் அவருக்கு சிறப்பான வரவேற்பும் கோயிலில் சிறப்பு ஆராதனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மன்னர் அம்பிகையின் சந்நிதிக்கு வருகிறார். பக்தர்கள் அனைவரும் மன்னருக்கு மரியாதை செலுத்தி வணங்கி விலகி நிற்க, அங்கே அம்பிகையின் சந்நிதானத்தில் ஒரு பக்தர் கண்களை மூடியபடி அன்னையே தன்னை மறந்து தரிசித்தபடி நின்றிருந்தார். மன்னர் வந்ததையோ அவர் வரவால் கோயிலில் ஏற்பட்ட பரபரப்பையோ அவர் கவனிக்கவே இல்லை. மன்னர் அவரை கவனித்தார். எல்லோரும் பரபரப்பாக இருக்க அவர் மட்டும் எதையும் பொருட்படுத்தாமல் இருப்பதைக் கண்டு மன்னருக்கு வியப்பாக இருந்தது. மன்னர் அவரை பற்றி விசாரிக்கவே அவர் ஒரு பித்தர் என்றும் வெளி உலக நடப்புக்கள் எதுவும் அவர் அறிய மாட்டார் என்றும் கூறினார்கள். அவர்தான் அபிராமிப்பட்டர். இந்த பெயர் அவரது இயற்பெயர் அன்று. அன்னை அபிராமியின் மேல் கொண்ட பக்தியினால் வந்த சிறப்பு பெயர் அது. உண்மையை அறியும் அவாவில் மன்னன் அவரை அணுகி இன்று என்ன திதி என்று கேட்டார். முழுநிலவாக அன்னையின் திருமுகத்தை தரிசித்த பேரானந்தத்தில் ஆழ்ந்திருந்த பட்டரும் அரசரின் கேள்விக்கு விடையாக இன்று பௌர்ணமி நாள் என்று விடை பகர்ந்தார். மன்னனும் அதை பொருட்படுத்தாது அரண்மனை திரும்பிவிட்டான். பட்டரும் தியான நிலையிலிருந்து விழிப்புணர்வு எய்தினார். அங்குள்ளவர்கள் பட்டரிடம் இன்று அமாவாசை தினத்தன்று பௌர்ணமி எவ்வாறு தோன்றும் என்று பரிகாசம் செய்தனர். பட்டர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவருக்கு தாம் தவறாக பௌர்ணமி நாள் என்று கூறிவிட்டதை உணர்ந்தார். அதுவும் கேள்வி கேட்டவர் அந்நாட்டின் மன்னர் என்பதையும் தெரிந்து கொண்டார். அதற்காக மனம் மிக நொந்தார். அன்னையின் சந்நிதியில் வைத்து வந்த வார்த்தை அது. அந்த வார்த்தை என்னிடமிருந்து வந்ததல்ல. அன்னையே என்னை பேச வைத்தாள். இந்த பழையன் என்றும் தன்னை காப்பாற்ற வேண்டியவளும் அவள்தான் என்று உடனே திரும்பி அபிராமி சந்நிதி முன் ஆழமான குழி வெட்டி அதில் விறகை அடுக்கி தீ மூட்டி அதன் மேல் ஒரு கயிற்றில் உரியை கட்டி அதன் மீது உட்கார்ந்து கொண்டு பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாடலும் பாடிக்கொண்டே வந்தவர் 79வது பாடலான விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கைவர் தம்மோடு என்னை கூட்டினையே என்று பாடினார். இந்த பாடலை கேட்ட அம்பிகை அபிராமி அங்கே எழுந்தருளினார். கோடி நிலவுகள் ஒளி வீசும் அளவுக்கு தனது திருச்செவி தோட்டை வானவெளியில் சுழற்றிவிட்டாள். அந்த திருவொளியில் உலகமே பேரானந்தத்தில் மூழ்கியது. அன்பு தொண்டனே, நீ மன்னனிடம் சொன்ன சொல் பொய்க்காமல் நாம் காத்தோம். நீ உன்னை மாய்த்து கொள்ள தேவையில்லை, தொடர்ந்து பாடு என்று அன்னை தொண்டனான பட்டரிடம் வேண்டினாள். மன்னரும் செய்தி கேட்டு அங்கு விரைந்து வந்து சேர்ந்தான். அன்னை கேட்டுக்கொண்டதற்கிணங்க 80வது பாடலை பாடினார் இவ்வாறு: கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடியவினை ஓட்டியவா, என் கண் ஓடியவா, தன்னை உள்ளவண்ணம் காட்டியவா, கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றவா, ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே என்று பாடினார். 80 பாடல்களோடு நிறுத்தாமல் தொடர்ந்து 100 பாடல்கள் பாடும்படி சரபோஜி மன்னன்
அபிராமிப்பட்டரை வணங்கி கேட்டுக்கொண்டார். அருட்பெருந்தகை அபிராமிப்பட்டரும் வாழையடி வாழையாக அவர்தம் வாரிசுகள் வாழ்வதற்கு செல்வங்களையும் வழங்கினான். நம்பினோரை என்றும் கைவிட்டதில்லை உலக நாயகியாம் அபிராமி அன்னை. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை, மாதுளம்பூ நிறத்தாளை, புவியடங்க காத்தாளை, ஐங்கனை பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை, முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. தாரமற்கொன்றையும் ஜன்பகமாலையும் சாத்துந்தில்லை, ஓரம்பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. காரவர் மேனி கணபதியே நிற்க கண்டுரையே. கணபதி காப்பு. தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கொன்றை மாலையும் ஷண்பக மாலையும் அணிந்து தில்லையம்பதியிலே வீற்றிருக்கும் சிவனின் ஒரு பாதியாய் நிற்கும் உமையம்மையின் மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர்பொருந்திய அபிராமி அன்னையின் அருளையும் அழகையும் கூறும் அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே நிறைந்திருக்க, கரிய நிற மேனி கணபதியே எனக்கு அருள் புரிவாயே. ஒருக்கின்ற சங்கரி உச்சின் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்குமத் தோயமென்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. உதய சூரியனின் செங்கதிர் போலவும் உச்சித்திலகம் நல்மணம் கொண்டோர் மதிக்கின்ற மாணிக்கத்தைப் போலவும் மாதுளை மொட்டுப்போல் மலர்ந்திருக்கும் மலரில் வீற்றிருக்கும் திருமகளும் வணங்கக்கூடியவளும் மின்னலைப் போன்றவளும் குங்குமக் குழம்பு போன்ற திருமேனி உடையவளும் அவளே என்றென்றும் என் துணையாவாள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென்பாடாங்குழமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்த நம்மே. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் வெண் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. அவளே எனக்கு துணையென்று அறிந்து கொண்டேன். பெற்ற தாயாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் வேதங்களின் கிளையாகவும் விளங்குகின்றவள், பனிமலர் பூங்கணையும் பாசமும் அங்குசமாய் விளங்குகின்ற தாயவள்,
திரிபுர சுந்தரியே எனக்கு துணையாவாள் என்று தெரிந்து கொண்டேன். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிங்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சார் மறிந்தே விழும் நரகிங்கி உறவாய மனிதரையே. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவிப் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்குறவாய மனிதரையே. அறிவுச் செல்வத்தை அடியார்க்கு வழங்கும் அன்னையே, நின் பெருமை உணர்த்தும் அடியார்களை நான் மனத்தாலும் எண்ணியதில்லை. தீவினை நிறைந்த கரும நெஞ்சால் நரகத்தில் வீழும் மனிதரையே நாடி நின்றேன். இப்போது அறிந்து கொண்டேன். எவரும் அறியாத வேதப் பொருளை தெரிந்து உன் திருவடியே சரணமென்று வந்துவிட்டேன். நீயே எனக்கு துணையாவாய். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி கொனிதரும் சேவடி கோமலமே கொனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வாடலை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைந்த புனிதரும் நீயும் என் பொன்றி என்னாலும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என புந்தி எந்நாளும் பொருந்துகவே. மனிதரும் தேவரும் மாதவம் செய் முனிவரும் தலைவணங்கும் சிவந்த பாதங்களை உடைய கோமளமே, தனது நீண்ட ஜடாமுடியில் கொன்றையும் இளம் சந்திரனையும் பாம்பையும் கங்கையையும் கொண்டு அருள் பாலிக்கின்ற சிவபெருமானும் நீயும் எனது சிந்தையில் எந்நாளும் குடிகொண்டிருக்கவே அருள்வாய் அன்னையே. பருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையார் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வாசடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயமே திருடிய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியரே. பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையாள் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பியை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து நிற்பவளே, தனங்களின் சுமையால் வருந்திடும் வஞ்சிக் கொடி போன்ற இடை கொண்டவளே, நீண்ட ஜடாமுடியினை உடைய சிவபெருமான் அன்று அருந்திய விஷத்தை கைகள் கொண்டு தடுத்து அதனை அமுதமாக்கியவளே,
நீ அமர்ந்திருக்கும் தாமரை மலரினும் மென்மையான திருவடிகளை எனது சிரமேல் கொண்டேனே. சென்னியது உன் பொந்திருவடிந்தாமரை சிந்தையுள்ளே மண்ணியது உன் திருமந்திரம் செந்துர வண்ண பெண்ணே. முன்னிய நின்னடியாருடன் கூடி முறை முறையே பள்ளியது என்றும் ஒன்றன் பரமாகம பத்தரியே. சென்னியது உன் திருவடி தாமரை, சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம். சிந்தூர வண்ண பெண்ணே, முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரம ஆகம பத்ததியே. செம்மையான உன் திருவடி தாமரையை என் சிரசினிலே நிலைத்திருக்கச் செய்வாய் தாயே. என் சிந்தையிலே எப்போதும் உன் திருமந்திரமே. சிந்தூர நிறமுடைய அழகிய தேவி, இனி நான் என்றும் கலந்திருப்பது நின்னை மறவாது தொழும் அடியாருடன் கூடி மேலான பரம ஆகம நெறிகளையே. தரியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலரோர் கரியுரு வண்ணம் கருது கண்டாய். கரியுரு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுருவேணி மகிழ்னனும் மாலும் வணங்கி என்றும் தொதியுரு சேவலியாய் செந்துரானன சுந்தரியே. ததியுறு மத்தில் சுழலும் என் ஆவி, தளர்விலதோர் கதியுறு வண்ணம் கருது கண்டாய். கமலாலயனும் மதியுறு வேணி மகிழ்னனும் மாலும் வடங்கி என்றும் துதியுறு சேவடியாய் சிந்தூர ஆனன சுந்தரியே. கயிற்கடைந்தெடுக்கும் மத்தினைப் போல் இந்த புவியில் பிறப்பு இறப்பு என்று சுழன்று வருந்தாமல் எனது ஆவி நல்லதொரு மோட்சகதியை அடைய அருள்வாய் தாயே. தாமரையில் உதித்த பிரம்மனும் கலைவாணியின் கொழுந்தனுமான திருமாலும் வணங்கி போற்றுகின்ற சிவந்த பாதங்களை தொழுது நின்றேன் அன்னையே. சோதரி எந்தை துணைவி என்பாடத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் மகிழந்தலை மேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைதளத்தாள் வளர்த்தாள் என் கருத்தனவே. சுந்தரி எந்தை துணைவி என் பாசத்தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினாள் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தலத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே. சுந்தரியே, என் தந்தையான சிவபெருமானின் துணைவியே, என்னுள்ளே இருக்கும் இவ்வுலக பந்த பாசங்களை எல்லாம் வேறறுக்கச் செய்பவளே, சிந்தூர வண்ணம் கொண்டவளே, அன்று மகிஷாசுரனை தலைமேல் மிதித்து அவனை வதம் செய்தவளே, கையில் கபாலத்தை கொண்டிருப்பவளே, எனது
கருத்தன எந்தைதன் கண்ணன் பண்ண கனகவெற்பில் பெருத்தன வாழழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள்கூர் திருத்தன பாரமும் வாரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்தன் முன் நிற்கவே. கருத்தன எந்தைதன் கண்ணன வண்ண கனக வெட்பில் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேர் அருள்கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயும் அம்மே வந்து என் முன் நிற்கவே. என் தந்தையான சிவபெருமானின் கண்ணாகவும் கருத்தாகவும் நிறைந்து நிற்பவளே, அழுது கொண்டிருந்த ஞானசம்பந்தனுக்கு நினது திருத்தனத்திலிருந்து பால் ஊட்டியவளே, உயிர்களிடத்தில் நீ காட்டும் பரிவை அதன் மூலம் உணர்த்தியவளே, அருள் சுரக்கும் நின் திருத்தன பாரமும் அதன் மேல் அணிந்திருக்கும் மாலையும் சிவந்த கைகளில் விளங்கும் அம்பும் முருவளிக்கும் நின் புன்னகையும் என் முன்னே காட்சி தர வேண்டுகிறேன் தாயே. நின்றும் விருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன்மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் மரும்பொருளே அருளே உமையே இமயத்து என்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமறையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் எந்த நிலையிலும் நான் நின்னையே நினைந்து தியானிக்கின்றேன். நின் மலர்பாதங்களையே துதிக்கின்றேன். அறிதற்கரிய பொருளே அருளே உருவான பொருளே இமயமலையில் பிறந்தவளே எழுதாத வேதப் பொருளில் அரும்பொருளானவளே அழியாத முக்தி ஆனந்தமானவளே நீயே என் துணை நிற்பாய். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியரே. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறைநான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்த தவள நிற காணம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடிக்கண்ணியதே. ஆனந்தமாயும் அறிவாயும் என் வாழ்வின் அமுதமாயும் விளங்குபவளே, வான்வெளியைப் போல வடிவுடையாள் வேதம் நான்கினும் தொடக்கமும் முடிவுமாயிருப்பாள். அந்த தாயின் திருவடித் தாமரை திருவெண்காட்டில் திருநடனம் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் மாலையாகத் திகழ்கின்றாள். கண்ணியது முன்புகள்
கற்பது உண்ணாமம் கசிந்து பந்தி பள்ளியது உன் இரு பாதாம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தார் அவையத்து நான் முன்செய்த புண்ணியம் வேறு என்னம்மே புவியழையும் பூந்தவளே. கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி பண்ணியது உன் திருப்பாதாம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவியேழையும் பூத்தவளே. அன்னையே, நான் எப்பொழுதும் என் மனத்துள்ளே நினைப்பது உன் புகழையே. நான் கற்பது உனது திருநாமம் ஒன்றையே. என் மனமுருகி பக்தி செய்வதோ உன் திருவடி தாமரையே. இரவிலும் பகலிலும் நான் சேர்ந்திருப்பது நின் அடியார் கூட்டத்திலே. இத்தனையும் பெற நான் செய்த புண்ணியம்தான் என்ன தாயே. ஈரேழு உலகத்தையும் படைத்தவளே. போந்தவளே புவனம் 14 பூத்தவண்ணம் காந்தவளே பெண்கரந்தவளே கரைகள் அணுகி மூந்தவளே என்றும் முகுந்தற்கு இளையவளே மாதவளே உன்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. பூத்தவளே, புவனம் 14 பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கரந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ஈரேழு 14 லோகத்தையும் படைத்தவளே, படைத்த வண்ணமே அவற்றை காத்தவளே, உலகத்தை உன்னில் அடக்கிக் கொண்டவளே, ஆலகால விஷத்தை அருந்தியதால் கரை கண்டனான நீலகண்டனுக்கு மூத்தவளே, முகுந்தனான திருமாலுக்கு இளையவளே, அருந்தவத்தின் தலைவியே, உன்னையன்றி வேறொரு தெய்வம் நான் வணங்க மாட்டேன். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பல்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னொழியே. அன்னையே, உன்னை வணங்குபவர்கள் தேவர்கள் அசுரர்கள் அடியார்கள் ஆனவர்கள். உன்னை சிந்திப்பவர்கள் நான்முகனான பிரம்மனும் நாராயணனும் ஆவார்கள். உன்னை தம் சிந்தையுள்ளே அடக்கியவர் என்றும் அழியாத பரமானந்த நாதனாகிய சிவபெருமானாவார். எல்லாவற்றிலும் மேலாக உன்னை தரிசித்து வழிபடுபவர்களுக்கு எளிதாய் அருள் புரிகின்றாய்.
உன் கருணையை என்னவென்று உரைப்பேன் தாயே. தன்னளிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மறிவானவரும் வெண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொல் பரிமலையாமலை பைங்கிலே. தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற்பரிமளை யாமலை பைங்கிளியே. நின் திருவருள் நாடி பல கோடி தவங்கள் செய்தவர்கள் இந்த மண்ணளிக்கும் செல்வம் மாத்திரமா பெறுவர். விண்ணுலகில் வானவர்த்தம் செல்வமும் அழியா முத்தியும் பெறுவர். இசையின்பம் தரும் இனிய சொல்லை அருளும் திருவாய் மொழியும் பைங்கிளியே, என் அபிராமி அன்னையே. கிளியே கிளைஞர் மனந்தே கிழந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே. ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்ல வெளியே. வெளிமுதல் பூதங்களாகி விரிந்தமே அழியே அறிவளவிற்கு அளவானது அதிஜயமே. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே. ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே. வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. கிளி போன்றவளே என் தாயே, உன்னை நினைந்துருகி வழிபடும் அடியவர் மனதிலே சுடர்விட்டு பிரகாசிக்கும் ஒளியே. அந்த ஒளியில் ஒளியாக நிலை நிற்பவளே, ஒன்றுமே இல்லாத அண்ட வெளியே. அண்ட வெளியில் தோன்றிய ஐம்பெரும் பூதங்களாகி விரிந்த அம்மையே, இந்த எளியவன் அறிவுக்கு அறியும்படி நிற்பது அதிசயமே அன்னையே. அதிசயமானபடி உடையார் அரவிந்தமெல்லாம் துரிஜயான சுந்தரவல்லி துணையிரதி படிஜயமானது அபஜயமாக முன்பார்த்தவரும் மடிஜயமாக வன்றோ. மடிஜயமாக வன்றோ வாமபாகன் தெய்வம் வியரே. அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. அதிசயமான வடிவம் கொண்டவள் அன்னை அபிராமி. அரவிந்த மலர்களால் துதி செய்யப்படுபவள். அழகிய திருமுகம் கொண்ட சுந்தர வல்லி அவள். மன்மதனை தனது நெற்றிக்கண்ணால் சுட்டெரித்த சிவனின் மனதை கவர்ந்து அவரது இடப்பாகத்தை கவர்ந்து கொண்டவளே, எதிலும் வெற்றியையே அருள்வாயே என் அபிராமி அன்னையே. ஓவிய பாகந்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும்
செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. எம்பிரானது இடது பாகத்தில் இணைந்து அர்த்த நாரீஸ்வரராய் காட்சியளிக்கும் திருமணக் கோலமும் என் சிந்தையிலே இவ்வுலகப்பற்று நீக்கி என்னை ஆட்கொண்ட பொற்பாதமும் ஆகி வந்து கொடிய காலன் என்னை நெருங்கும் வேளையில் என் முன்னே காட்சியருள வேண்டுகிறேன் தாயே. வெளிநின்ற நின்றிருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டது இல்லை. கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உரைபவளே. உனது அருட்கோலத்தை அகக்கண்ணால் பார்த்தேன் அன்னையே. என் கண்களும் நெஞ்சமும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளம் கரை கண்டது இல்லை. எனினும் என்னுள்ளே தெளிந்த ஞானம் திகழ்கின்றது. எல்லாம் உன் திருவுளம்தானோ? ஒளி வீசும் 9 கோணங்களிலும் நவசக்தியாய் காட்சி தருபவளே, உனது சக்தியை என்னவென்று உரைப்பேன்?